அனைவருக்கும் வணக்கம். டைட்டில் பார்த்தது நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். உண்மையிலுமே சீமான் அப்படி தான் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கருணாநிதியாகவே மாறிட்டாருன்னு வச்சுங்களேன். என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு சரின்றது நாளைக்கு தவறுன்னு தோணும், நாளைக்கு தவறுன்னு தோன்றது சரின்னு தோணும், இதுதான் பகுத்தறிவுன்ட்டாரு. இப்படி யார் பேசுவா? கருணாநிதி தானே பேசுவார் இதை பற்றியும். அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஜென்சி டிஷர்ட்டை மாற்றிட்டு அங்கங்கே 200 காசை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்பா எப்படி தான் தலைவர்னு கூட தெரியாமல், எதுனா என்ன கட்சியில் இருக்குன்னு தெரியாமல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு போயிட்டாரோ, அதே மாதிரி உதயநிதி ஜென்சி டிஷர்ட்டை போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்சின்னு சொல்லிகிட்டே இருக்காப்புல. இந்த மாதிரி கோமாளித்தனத்தை விட்டுட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. அவர் யார், என்ன சொன்னார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டத்தில் அண்ணன் சரத்குமாரோட 72வது பிறந்தநாள் விழா நடந்துச்சுங்க. அந்த பிறந்தநாள் விழாவுக்கு தான் சீமானை கூப்பிட்டாங்க. இதுதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில சொல்லிடுவோம், நம்ம கட்சியில் இருக்கிறவங்க இருக்கட்டும், ஓடி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேச்சிருந்தது. இல்லை நயினார் நாகேந்திரன் இடையில ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். அதை சார்ந்து சீமான் விஷயத்துக்கு போனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்னா, மாப்பிள்ளை சீமான் அவர்கள் வந்திருக்கிறாரு, அதாவது மற்ற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஏன்னா சீமானை முன்னிறுத்தி பேசி, மாப்பிள்ளை இதே மாதிரி இதே மேடை 2 மாதத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. இந்த சீமானும் சரத்குமாரும் அங்கே கராத்தே தியாகராஜன், அதுக்கப்புறம் நம்ம சீமானோட ஒட்டு உதல் சாட்டை துரைமுருகன், இந்த பார்த்தீங்கன்னா இடுமோனம் கார்த்தி, இந்த குரூப்பு, அதாவது சரத்குமார் குரூப்பு, நயினார் நாகேந்திரன் குரூப்பு, சீமான் குரூப் வந்திருக்காங்க. இந்த மேடை அமைஞ்சா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்குமா? இப்போ இங்கே வருவான் சீமான் இதை சார்ந்து என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் தமிழனாக எங்களுக்கு எல்லாம் ஓடும் ரத்தம் ஒன்றுதான், எங்கள் உறவுகளெல்லாம் ஒன்றுதான். இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் கொள்கை கோட்பாடு வேறு, அரசியலில் நாங்கள் பயணிக்கிறது வேறு, ஆனால் எங்கள் உறவினராக இருந்தாலுமே நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உறவு பரிமாறிக்கொள்வது, பேசிக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் வேறு விதமாக பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இப்போ வேறு மாதிரி பார்க்காம எப்படி பார்க்குறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. கொள்கையும் கோட்பாடும் வேறன்னா, அதாவது ஒரு திருமணம் செஞ்சுக்கும் போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது அவங்க ஒரு கொள்கை கோட்பாட்டில், இவங்க ஒரு கொள்கை கோட்பாட்டில் இருக்காங்க. அதாவது நம்ம மன்னன், அதாவது அந்த ஆண்மகன் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக குடிமகனாகவும் இருக்கார். பெண் பார்த்தீங்கன்னா எப்பயுமே விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இது ரெண்டுமே சேருமா? அவர் இதாண்டா கொள்கை கோட்பாடு அப்படின்றத நம்ம சீமானுக்கு சொன்னால் புரியுமா? ஒன்றும் புரியலைங்க. என்னன்னா இப்போ தான் நான் ஆல்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அப்படியே திராவிடத்தை நோக்கி போகிறேன். நீங்கள் விஜய் வந்ததுனால பார்த்தீங்கன்னா எப்படியாவது உங்களை ஏமாற்றி உள்ளே வந்து நான் நினச்சேன். இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாசூக்கா சொல்கிறாப்புல. அண்ணன் களஞ்சியம் இதனால தான் காட்டி விட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ ஒருத்தராக போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் போனாலும் பரவாயில்ல, போகாட்டியும் பரவாயில்ல, நான் செட்டில் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்ல வர மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோமே. அரசியல் நிலைப்பாடு, கோட்பாடு இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த எனது மாமன் நயினார் நாகேந்திரன் இப்பொழுது பிஜேபியில் தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புட்டு வைக்கிறாரு. இது மட்டுமா விட்டார்? அதுக்கப்புறம் அண்ணன் சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராகவும், அதுக்கப்புறம் டிஎம்கே பாராளுமன்ற உறுப்பினராகவும், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். தற்போது பிஜேபியில் இருக்கிறார். ஒரு நாள் சரி என்று படுவது, அதாவது இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று படும், நாளை தவறு என்று படுவது இன்று சரி என்று படும். இதுதான் பகுத்தறிவு அப்படின்னு இந்த இடத்துல தாங்க சொல்கிறாரு. எப்படின்னா இவங்க கொள்கை கோட்பாடில் இன்னைக்கு இருக்கிறது சரின்னு தோன்றது நாளைக்கு மாறிடுமா, நாளைக்கு இருக்கிறது அடுத்த நாள் சரின்னு தோணுமா? இப்போது அண்ணன் இங்கே வருங்க, அண்ணனோட பேச்சில் இங்கே வருவான். என்னன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அண்ணன் பேசியிருந்தாரு தெரியுமா சீமான், இப்போ அவருக்கு இதுக்கு முன்னாடி தான் சரின்னு தோணுச்சு, இப்போ தவறுன்னு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த பக்கம் திராவிடர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அதே நிறைய சூட்கேஸ் வாங்கிட்டேன், அதாவது துணியெல்லாம் எனக்கு போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய சூட்கேஸ் வாங்கி துணி நிறைய ட்ரெஸ் கலர் போட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கிறது. மக்களே நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் நம்ம அண்ணன் சீமான் என்ன சொல்ல வராருன்னா, அண்ணன் சரத்குமார் அவர்கள் மாறிட்டாக, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாறிட்டாக, நானும் மாறிட்டேன், மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்ல வராரு.
இவர் பச்சோந்தியா இல்லையா, எப்படியெல்லாம் மாறுறாருன்னு மட்டும் பாருங்களேன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தலில் அவர் வந்து என்ன கொடுத்துருந்தாரு, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சொத்து மதிப்பெல்லாம் கொடுத்துருந்ததில்ல, ஏன்னா பணம் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உச்சத்தில் கொடுத்துருந்தாப்புல. அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது இப்போ நல்லாவே தெரியும். 15 கோடிக்கு நிலம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் உண்மையாக தானே இருக்கும் போல தெரியுதுப்பா. இதுக்கப்புறம் அடுத்து ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பிலே இருந்து கொண்டிருந்தால் அது வேலைக்கு ஆகாதுப்பா, 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலாம் போகணும்ல. இதில் 1ஆம் வகுப்பு அது வந்து கல்வியில் படிக்கிறதுல ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே இந்த பக்குவ நிலை, அதாவது 1ஆம் வகுப்பு வரும்பொழுது இந்த பக்கத்தில் இருப்பாங்க, 2ஆம் 3ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர்கள் வயது வரும்பொழுது எந்த பக்கத்தில் இருப்பாங்கன்றது ஒரு கல்வி தகுதியை நிர்ணயிச்சிருக்காங்க. அரசியல்லையும் 1ஆம் வகுப்புல அப்படி இருந்துட்டா எப்படின்னு சொல்லி இவர் சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு, அப்போ அப்படியே இருந்துடக்கூடாதான், அடுத்தடுத்து மாறணும். இவர் என்ன திருப்பி அங்கே தான் வராரு, பிஜேபி திருப்பி ஏடிஎம்கே போனாலும் போவேன், டிஎம்கே போனாலும் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா, இதுதான் காரணம். அண்ணன் வந்து இனிமேல் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் இப்படி தான்ப்பா இருப்பேன், இனிமேல் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்துட்டாப்புல, இனிமேல் இதை மீறி நான் வர முடியுமான்றது கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, நான் பல்காக செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல வர மாதிரி தான் தெரியுது. அண்ணே என்ன நியாயமானே, 35 லட்சம் பேர்ண்ணே உங்களை வந்தாங்கண்ணே, இப்போ திருப்பி வந்து விஜயரோடு வந்ததுக்கப்புறம் 20 லட்சம் வந்தாலுமே உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சூட்கேஸ் வாங்கி நீங்கள் மட்டும் ட்ரெஸ்ஸை போட்டு போனால் என்னென்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்சி டிஷர்ட் மாதிரி நம்ம டிஎம்கே கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. இதில் கற்றறிவை விட பற்றறிவு மேலானது தன் அறிவு சார்ந்த மக்களேன்றார். அறிவு சார்ந்த மக்கள் தான்பா, நீ முட்டாளாக்கி விட்டு சீமான் அவர்களே. என்னன்னா அறிவாளி அப்படின்றது ஒரு உதாரணம் ஒன்று இருக்குங்க. என்னன்னா எல்லா புக்குகளையும் படிச்சுட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை முட்டாளாக்குறதுக்காக அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது நிறைய பேர் வந்து உண்மையாக உழைச்சிருப்பாங்க, உண்மையாக எழுதியிருப்பாங்க, உணர்வுபூர்வமாக வந்து எழுத்துக்கள் மூலமாக பதிவு செஞ்ச விஷயங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறான் பார்த்தீங்களா, அவன் அறிவாளியா முட்டாளா அப்படின்றத இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. நீ முட்டாள் மக்கள் நினச்சிட்டு திரும்ப திரும்ப அறிவாளி மக்கள் நீ சொல்லி ஏமாத்த பார்க்குறீங்களா, அந்த முட்டாள் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒன்று அப்படின்றத மட்டும் நீ பார்த்துக்க. சீமான் அவர்களே திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் கற்றறிவு தான் முக்கியம் சொல்லி பேசினவர் இப்போ பற்றறிவு முக்கியம்னு சொல்லி பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்களாம் யோசிக்க மாட்டோம், இந்த மக்களை யோசிக்க மாட்டாங்க, நாம் தமிழர்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி வச்சுருக்க அந்த தொண்டர்களை யோசிக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நீ பேசுகிறல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக பேசுகிறாப்புல, அதுதான் நம்மளால் தாங்கிக்க முடியல. எங்கேருந்து இந்த மகிழ்ச்சி வந்ததுன்னு தெரியல. அந்த மகிழ்ச்சி நம்ம சொன்ன மாதிரி அந்த சூட் கேஸில் நிறைய கலர்க்கான ட்ரெஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்துச்சு. இதில் இறுதியாக ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் பார்த்தீங்கன்னா தலைவனாக இருக்க தகுதியற்றவன் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கை கட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் என்னன்னா கட்டளையிட தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது யாரை சொல்லி சொல்கிறாரு, யாரை குறிப்பிடுறாரு, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை குறிப்பிடுறாரு. இதுதான் உண்மை. அவர் வந்து கை கட்டி நிற்கணுமா, அப்போ தான் வந்து வேலை செய்ய தகுதியானவரான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னை தாழ்த்தி கொள்ளணுமா, ஏன்னா ஒன்றுமே புரியலப்பா. எந்த இடத்துல தாழ்த்தி கொள்ளணும், எந்த இடத்துல வந்து கை கட்டி நிற்கணும், எந்த இடத்துல கட்டளை இடணும் அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரியும். நீ புத்திமதி சொல்கிற அளவுக்கு உன் நடத்தையில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சந்தேகமெல்லாம் இல்லை, இப்போ தான் ப்ரூவே பண்ணிவிட்டாப்லையே. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் நாம் தமிழர் திராவிடம் அது அப்படின்னு போட்டு காமிச்சிங்களா, என்ன வேணால் சேர்த்துங்க, நாம் தமிழரோட சேர்த்து திராவிடத்தையும் சேர்த்துங்க, அது ஒரு புதுசாக ஒரு ஹெட்லைனும் கொண்டு வந்துருவாப்புல. கூடிய விரைவில் அது நடக்குதான்னு மட்டும் பாருங்கள். இவர் அதை நோக்கி தான் பயணம் செஞ்சிட்ருக்காப்புல. இதில் இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஒரு வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்காப்புல சீமான். அப்போ வந்து ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்கும், ஒரு 3-3.5 வயசு குழந்தை வந்து சீமான் சீமான் அப்படின்னு கூப்பிடும். திரும்பி பார்ப்பாப்புல, பார்த்துட்டு உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சீமான் பேசின அந்த குழந்தையா பேசின அந்த வீடியோவையும் இப்போ பேசுகிறார் பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா எதை கொண்டு அடிக்கினே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். இதை நம்பிக்கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கண்காணியுங்கள் அப்படின்னு தான் திரும்ப நான் சொல்லி விரும்புகிறேன். இதில் இறுதியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அரசியலில் இன்னைக்கு நாம் வெற்றி பெறவில்லை என்றால் நாளை வெல்வோம், ஆனால் எங்கள் கொள்கை கோட்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு.
இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டு வந்த விஷயம், அதாவது சீமான் பேசிட்டு இந்த விஷயத்தை தானே நம்ம சொன்னோம். இந்த கொள்கை கோட்பாட்டில் நிஜமாக உறுதியாக இருக்கான்றீங்க. எந்த அளவுக்கு போய் பித்தலாட்டத்தோட நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறாரு, அதாவது வெளிப்படையாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, சாட்டை துரைமுருகனை வந்து உயர்த்தி பேசியிருக்காருங்க. நைனா நாகேந்திரனும் பேசினார், சரத்குமாரும் பேசினார். என்ன எதை நோக்கி இவங்க கட்சி போயிட்டுருக்கு மட்டும் பாருங்களேன். ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து டிஎம்கேவை உயர்த்தி பேசின விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக தமிழக வெற்றிகளத்தை டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு நாம் தமிழரை துண்டு துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டாரு. இப்போ இன்னும் துண்டு துண்டு ஆக்குவதற்கு சீமான் சாட்டையை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காப்புல. அந்த மூஞ்சை பார்க்கறது கூட ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பேசுறதுல கொஞ்சம் பிடிக்குன்னு வச்சுங்க, சாட்டை பேசுகிறதும் சரி, ஏதோ ஒரு அரசியல் பேசுகிறாப்புல ஓரளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாப்புல பிடிக்கும். இப்போ மூஞ்சை பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்னா எவ்வளோ திராவிட வாடை அடிக்குன்னு மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வாடை மட்டும் அடிக்கலைங்க, கவிச்செடி. வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஒரு கோமாளித்தனமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை செஞ்சால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்றத ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். அது யாரும் இல்லைங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு சாட்டை எடுத்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு பதில் ஆன்சர்லாம் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ ஒரு படிக்கு மேலே போய் திமுககாரங்களுக்கு தகுந்தாப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாட்டை அடி பதிலாம் சொல்லியிருக்காரு. இதில் செய்தியாளர் ஒரு கேள்வி வச்சுட்டாங்க. அதாவது டிஎம்கே வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க, இதில் தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே குரல் கொடுக்கல, எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. தான் வந்து நிர்மல்குமாருக்கு கோவம் வந்துருச்சு. என்னன்னா, இங்கே நம்ம ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அவர் சொன்னார் பார்த்தீங்களா. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கிறது. ஏன்னா நீட்டு எதுக்காக வந்து இந்த கரப்பான் பூச்சியை சேர்ந்தவங்க போராடுறாங்க, எதுக்காக அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க, இங்கே ஆர்ப்பாட்டங்கள் எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோன்னு தெரியாமல் இந்த டிஎம்கேக்காரங்க, அதாவது நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜென்சி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 200-300 கொடுத்து அங்கங்கே உட்கார வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூவிட்டு இருக்காங்க. இதில் வந்து டெல்லியில் இந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்க வந்து நீட்டை ஒருநிலைப்படுத்தணும், ஒழுங்குமுறைப்படுத்தணும், அதாவது அதை தான் சொல்லியிருந்தாங்க. சில பேர் பேன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 200-300 காசை கொடுத்துட்டு ஜென்சி டிஷர்ட்டை போட்டுட்டு உட்கார வச்சுருக்காங்களே. முதல்ல ஜென்சினா என்னான்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியும் கனிமொழியும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக உதயநிதியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்சின்னு என்னன்னே தெரியாமல் ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா கூவிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சின்னு வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துறது, கூட்டம் நடத்துகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலுமை செயல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையை போட்டு இவங்கெல்லாம் ஜென்சிக்கள், நாங்களாம் ஜென்சி அப்படின்னு சொல்லி இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது இதை பண்ணாங்களா? ஜென்சிக்கள் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்தாங்க, அது தானாகவே நடந்துச்சு. ஆனால் இந்த ஜென்சிக்கள் தான், அதாவது இந்த ஜென்சிக்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூகே கிட்ஸால் தான் தமிழக வெற்றி கழகமே ஜெயிச்சுது அப்படின்றதுனால இவங்க அப்படியே ஒரு அமைப்பாகவே கொண்டு வந்து டிஷர்ட்டாகவே உருவாக்கிட்டாங்க. இதை வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சொல்லுவார், ஏன்னா அவங்க அப்பா மேலே சொல்ல வர மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரு திராவிட மாடல்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கட்சியை சேர்ந்தவங்க எந்த கொள்கையை சேர்ந்தவங்க தெரியாமே போயிட்டாப்ல. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜென்சின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமான வேலைகளை பண்ணிக்கிட்டு ஒரு கோமாளி மாதிரி நடந்து கொள்கிறார் உதயநிதி ஸ்டாலின். தயவு செய்து இதெல்லாம் விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு அடிச்சா இருப்பாருங்க, செம்மையான ஒரு பஞ்சுங்க. அதாவது ஜென்சின்னா என்ன அப்படின்றது உதயநிதிக்கு தெரியல. அவர் என்ன பண்ணோன்னா 4 பேரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் உட்கார வச்சு ஜென்சின்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி மூலியமாக இன்டர்நெட் வந்துருச்சு, இதில் வந்து ஜென்சிக்கள் வந்து அந்த வேர்டை பயன்படுத்திட்டு வராங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக, அதாவது திராவிட மாடல் ஆட்சி மாதிரி ஜென்சிக்கள் இயக்கம், ஜென்சிக்களோட பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்கு, டிஎம்கே சார்ந்தவர்கள் ஜென்சிக்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணிறுவனம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, டிஎம்கே ஐடி விங்கில் பெண்ணிறுவனம் போயிட்டு இருந்தது இல்லை, இதுதான் கவுத்து விட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் இவங்களுக்கு ஐடியா கொடுக்குறான்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஜென்சிக்கல்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் போட்டுவிட்டு இதை சொல்லி கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து
தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்காப்புல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து என்னன்னா, அதாவது டிஎம்கேவை சேர்ந்த இந்த மாவட்ட செயலாளர், ஒன்றியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளை, இப்படி ஒன்னொன்னா பிரிஞ்சுக்கிறது பார்த்தீங்களா, அது டிஎம்கேல தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மற்றதெல்லாம் எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்க வேலையை செய்வாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றியம் செயலாளர், கிளை, இவங்க எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு வாக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க. அதாவது கனிமொழியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உதயநிதி அவர்களும் எந்த அளவுக்கு டிஎம்கேவில் செயல்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்துங்க. வெளியில் கூட சொல்ல வேணாம், யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இதில் உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக நடந்து கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கேலையும் வேலை செய்கிறதில்ல, பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவும் வேலை செய்கிறதில்ல. அதனால சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டா அவர் யாருன்னு அவரே தெரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சும்மா அமைச்சர் நிர்மல்குமார் அடிச்சா இருப்பாருங்க, அடி பஞ்சு சும்மா வந்து தெருக்கி விட்டாருங்க. இப்போ வீடியோட இறுதி பகுதியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ நிர்மல்குமார் அவர் சொன்ன விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கே நடந்துக்கிட்ட விஷயங்களையும் ஒப்பிட்டு பாருங்களேன். நீட்டு எதற்காக கொண்டு வந்தாங்க, இப்போ நீட்டுக்கு எதிராக எதுக்கு போராடுறாங்க அப்படின்றது தெரியாமல் ஜென்சிகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து நீட்டை கொண்டு வருவாங்களாம், இவங்களே நீட்டை எதிர்ப்பாங்களாம். அதாவது இங்கே ஆப்போசிட்டில் இவங்களுக்கு எதிர்பார்ட்டியாக ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இவங்க கொண்டு வந்ததே இவங்களே எதிர்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா மது ஒழிப்புலாம் கொண்டு வந்தாங்க, ஆனால் மதுவுக்கு எதிராக நீங்கள் வந்து பேசிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறங்கிட்டாங்க. அது திராவிடம் வந்தால் மட்டும் எல்லாம் உள்ளே வராங்க, மற்றவங்களாம் ஏன்ப்பா வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இவங்க வந்து பொழப்பா பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்து வச்சு ரெடியாக ஆளை நிறுத்தியிருக்காங்கப்பா. மற்றவங்களாம் அவங்க சாங்க வேலையை பார்க்குறாங்க. அது என்ன அடுத்தடுத்த கட்டம் என்ன பண்ணணும், லஞ்சம் இல்லாமல் என்ன பண்ணணும், ஊழல் இல்லாமல் என்ன பண்ணணும், தமிழக வெற்றிக்கும் செவனே செயல்படுது. இவங்க அப்படி கிடையாது. இதுக்காக அதாவது மற்றவங்க மீது அவதூறு பரப்புறதுக்காக ஆள் செட் பண்ண வச்சு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது. இதற்கு இந்த மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் மாதிரி அடிக்கடி தோலை உரித்தால்தான் சிறப்பாக இருக்கும். இந்த தடவை அவர் பேசின விஷயங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காது குழு குழுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிலவரங்களை உண்மைக்கு நிகராக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.